எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னா மோஸ்ட் பிளஸட் அப்படின்னு வருது ஆம்பிளிஃபைல. மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டவன் யார்? கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறான்னா, எப்படிப்பட்டவன் போல இருப்பான்னா, ஒரு மரத்தை உதாரணமாக சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லுது. என்னென்னா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரம், காலை ஓரத்தில் வேறு விடுற ஒரு மரம். ஏனென்றால் அது எப்போதும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரத்துக்கு தேவையான தண்ணீர் எப்போதும் கிடைக்கிற ஒரு இடத்துல அந்த மரம் இருக்கிறதுனாலே உஷ்ணம் வந்தாலும் அது எதுவும் ஏற்படுத்தாது. எவ்வளோ வெயில் அடித்து எவ்வளோ உஷ்ணம் இருந்தாலும் அந்த மரத்துக்கு எந்த சேதம் இல்லை. அதே போல் அந்த வருஷத்தில் மழை பெய்யல, மழை தாட்சியான வருஷம் அந்த வருஷம் இருந்தாலும் அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அது தண்ணீர் அண்டையிலே இருக்குது, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்குது, கால்வாய் ஓரத்தில் வேறு விட்டு இருக்கிறதுனால தண்ணீர் பிரச்சனை அதுக்கு இல்லை. தண்ணீர் அண்டையிலே அது இருக்கிறதுனால மரத்துக்கு தேவையான தண்ணீர் எப்போதும் அதுக்கு கிடைக்கிறதுனால அது வருஷந்தோறும் தப்பாமல் அதோடைய கனியை கொடுக்குற மரம் போல் இருக்குமா. இப்படிப்பட்டவன் இந்த மரத்தை போல தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லி இந்த வருஷம் சொல்லிட்டு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற அந்த மரத்துக்கு தண்ணீர் எப்படியோ மனிதனுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். கர்த்தர் தான் எல்லா ஊற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். வானத்தின் பூமியும் படைத்த அண்ட சராயப்படுத்த சர்வ சிருஷ்டிகரான தேவன் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இல்லாதவர்களை இருக்கிற போல இருக்கிறவர் எல்லாவற்றையும் வார்த்தையில் உண்டாக்கி எல்லாவற்றையும் மனிதனை சிருஷ்டி தேவன் அவனை சார்ந்திருக்கிற அந்த மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் அவரை ஊற்றுக்காரராக இருக்கிறதுனாலே உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த தண்ணீருக்கு பாருங்கள், தண்ணீரை மரத்துக்கு பாருங்கள், தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதுனால சுற்றி என்ன வெயிலாக இருந்தாலும் சரி, உஷ்ணமாக இருந்தாலும் தண்ணி மழை பெய்யலாம் சரி, அதுக்கு எப்போதும் தண்ணீர் கிடைக்கிறதுனால அது தப்பாமல் கனி கொடுக்குது. அதுபோல் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாவது எப்போது இருந்தோன்னா, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, வறட்சியான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் நாம் தொடர்ந்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பது எதை குறிக்கிறது? இதை காண்பிது. இந்த மரம் எப்போது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதை காண்பிக்கிறது. நாம் கர்த்தர் மேலே எப்போதும் நம்பிக்கையாக இருப்பது கஷ்டமான சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையும் எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலையும், பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம சுற்றி சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை எப்போதும் கர்த்தர் மீதே இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அவரே பதிலாக இருக்கிறார். அவருக்குள்ளே தேவனுடைய சகல பரிபூர்ணமாக இருந்தது. கர்த்தர் நம்முடைய எல்லா ஆதாரமாக இருக்கிறார். நம்முடைய சுகமாய் அவரே இருக்கிறார். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய எல்லா தேவைக்கும் அவரே பதிலாக இருக்கிறார். அந்த கர்த்தரே நம்முடைய பதிலாக இருக்கிறார். இயேசுவே நம்முடைய பதிலாக இருக்கிறார். இயேசுவே நம்முடைய சுகமாக இருக்கிறார், நம்முடைய பலனாக இருக்கிறார், நம்முடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவரே நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகவே அவரே நீங்கள் எல்லா சூழ்நிலையும் சார்ந்திருக்கும் போது சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எதிர்மறையான கஷ்டமான இதெல்லாம் நடக்கக்கூடாத சூழ்நிலை போல இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, நடக்கவே சான்ஸ் இல்லைன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசமாக பிடித்து கொண்டு உறுதி அவர் செய்வார், நிச்சயமாக செய்வார்னு நம்பி தொடர்ந்து அவரே சார்ந்து போய்கொண்டு இருந்தீங்கன்னா, அந்த மரம் எப்படி தப்பாமல் கனி கொடுத்ததோ உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த பலனை, அது என்ன தேவைக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அதெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரே டிபெண்ட் பண்ணி, கர்த்தரே சார்ந்து, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது உங்கள் எல்லா குறைகளும் நிறைவாகும், உங்கள் எல்லா தேவைகளும் சொல்லிக்கூடும். நீங்கள் மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களை ஆஸ்வதிப்பாக.